اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا نبينا مولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أن اشكر لي ولوالديك. قال النبي صلى الله عليه وسلم: فأتوا كل ذي حق حقه. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. அன்பிருந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, காலத்தின் சுழற்சியிலே நாம் காணுகின்ற காட்சிகள் எல்லாம் வினோதமாக இருக்கின்றன. காரணம், ஒரு நெறியுடன் முறையுடன் வாழக்கூடிய இஸ்லாமியனுக்கு நிச்சயமாக வினோதமாகத்தான் தெரியும். எப்படியும் வாழலாம், எந்த எல்லையும் கிடையாது, எந்த தடுப்பும் கிடையாது, எந்த தடையும் கிடையாது என்று வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு இடத்திலேயும் சட்டங்கள் வந்து பாய்கின்ற அழகிய மார்க்கத்தில் வாழுகின்ற நமக்கு நிச்சயம் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆனால் மற்றவர்களை போன்றும் மாற்றார்களை போன்றும் இஸ்லாமியர்களும் ஆகிவிட வேண்டும். இஸ்லாத்தினுடைய தரத்தை, இஸ்லாத்தினுடைய உயர்வை, இஸ்லாமியர்களின் கண்ணியங்களை சீர்குலைப்பதற்கு என்னென்ன செய்யலாம் என்கிற திட்டங்களைத்தான் வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், நாம் எந்த ஒரு சமுதாயத்தையும் நாமாக மாற்றுவது கிடையாது, அவர்களாக மாற்றிக் கொள்ளுகின்றவரை. அவர்களாக கேவலத்தை தேடிக்கொண்டால் பிறகு கேவலம் தானே ஏற்படும். அவர்களாக கண்ணியத்தை சீர்குலைத்துக் கொண்டால் சீர்குலையத்தானே செய்யும். நாம் கண்ணியத்தோடு மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வைக்கத்தான் விரும்புகிறோம். எந்த ஒரு சமுதாயத்தையும் எந்த ஒரு சமூகத்தையும் நாமாக அசிங்கப்பட வைப்பதில்லை, நாமாக அவர்களை கலங்கப்பட வைப்பதில்லை, நாமாக அவர்களை அசுத்தப்படுத்துவதில்லை. அவர்களாக அசுத்தத்தை தேடிக்கொண்டாலே தவிர, அவர்களாக அசுத்தங்களை தேடிக்கொள்கிற போது அசுத்தங்கள் படத்தானே செய்யும். நாகரிகம் கட்ட காரியங்களை செய்கிற போது அது அவர்களுக்கு உயர்வை தராதே, இருந்த உயர்வை அழித்து விடத்தானே செய்யும் என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே இஸ்லாமியர்கள், முஸ்லிம்களாக இருக்கிற நாம், அல்லாஹும் அவனது ரசூலும் நமக்கு சொல்லி தந்த விஷயங்களை மனதில் இருத்தி வாழ வேண்டும். தலையிலிருந்து கால் வரையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. அதை நமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லுகின்றான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தகுதி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு சட்டம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டம் என்று நாம் வரையறுத்திருக்கிறோம். அதை நீங்கள் பேணி நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள். ஃபக்து குல்லதி ஹக்கின் ஹக்கா. ஒவ்வொரு வஸ்துகளுக்கும் உள்ள கடமையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அந்த வஸ்துவுக்கென ஒரு தனி தன்மையும் தனி தகுதியும் அதை நிறைவேற்றுவதற்கான தனி முறைகளும்
தனி நிபந்தனைகளும் இருக்கத்தான் செய்கிறது. அதை நீங்கள் பேணுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமைகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிற போது அந்த கடமைகளை நிறைவேற்றப்படுவதில் ஆக உச்சஸ்தானத்தில் இருப்பது யார் என்றால் அல்லாஹ். அவன் தான் நம்மை படைத்தவன், பரிபாலனம் செய்பவன், பாதுகாப்பவன், கௌரவிப்பவன், கௌரவத்தோடு வாழ வைப்பவன், கண்ணியப்படுத்தக்கூடியவன். அவன் தான் சகலமுமே. நாம் கண்கள் விழித்திருக்கிற நேரத்திலும் நம்மை பாதுகாப்பவன் அவன் தான். நாம் கண்களை மூடிவிட்டால் மரணத்தை சொல்லவில்லை, நாம் கண்களை மூடி உறக்கத்தில் இருக்கிற நேரத்திலே நாம் உறங்கிய பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்னவென்றே நமக்கு தெரிவதில்லை. அந்த தருணத்திலும் நம்மை பாதுகாப்பவன் அவன்தான். எனவே அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவதுதான் கடமைகளிலேயே மிக உயர்ந்த கடமை. அந்த கடமை என்ன? அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? ஃபத்து குல்லதி ஹக்கின் ஹக்கா. ஒவ்வொன்றுக்கும் அவைகளுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிக்கிறார்களே. அல்லாஹ்வுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று பார்த்தால், அவன் எதை செய்ய சொன்னானோ அதை செயல்படுத்துவது, அவன் எதை தடுத்து விட்டானோ அதிலிருந்து தவிர்த்து கொள்வது. இதுதான் கடமைகளில் மிக உயர்ந்த கடமை. இனி அடுத்தது என்ன? அல்லாஹ்வின் மீது நல்ல நம்பிக்கை வைப்பது. அல்லாஹ்வின் மீது பரோசா ரக்கனா, நம்பிக்கை கொள்வது. நம்பிக்கை கொள்ளுதல் என்பது வேறு, நல்லெண்ணம் கொள்ளுதல் என்பது வேறு. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதும் கடமை. அடுத்தது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்வது. என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என் ரப்பு என் மீது கருணை செலுத்திக் கொண்டுதான் இருக்கிறார். அவன் கருணை செலுத்தவில்லை என்றால் நான் இந்த நிலையில் இருக்க மாட்டேன். அவன் எனது குற்றங்குறைகளை எல்லாம் மறைத்து என்னை மனிதனாக, மனிதர்களில் உயர்ந்தவனாக காட்டிக் கொண்டிருக்கிறான். அவன் மட்டும் என்னை கேவலப்படுத்த நினைத்தால் எவர் என்னை காப்பாற்ற முடியும்? அவன் என்னை கலங்கப்படுத்த நினைத்தால் என் கலங்கத்தை யார் சீர்படுத்த முடியும்? துடைத்து என்னை சுத்தப்படுத்த முடியும்? அவன் என்னை கண்ணியப்படுத்துகிறான். இல்லை என்றால் யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள், என் மீது கௌரவமான பார்வை பார்க்க மாட்டார்கள். எனது குற்றங்குறைகளை எல்லாம் மறைப்பவன் அவன்தான். எனக்கு உடை உடுத்தி மகிழ்பவன், உணவு கொடுத்து மகிழ்பவன், என்னை உறங்க வைத்து விழித்திருப்பவன், என் மீது அவன் அக்கறை கொண்டவன். நான் கேட்பதையெல்லாம் செவி கொடுக்கிறான். ஆனால் என்னுடைய தகுதிக்கும் எனது நிலைமையையும் அனுசரித்து அதை எனக்கு தருகிறான். நிச்சயம் தருவான். அவன் தருவதற்காகத்தான் இருக்கிறான். அவன் எடுத்துக் கொள்வதற்காக உரியவன் அல்ல, அவன் தடுத்துக் கொள்ளக்கூடியவன் அல்ல, தருவதற்காகத்தான் வைத்திருக்கிறான். தடுத்திருக்கிறான் என்றால் அதற்கென ஒரு காலம் வரட்டும், அதற்கென ஒரு நேரம் வரட்டும், அதற்குரிய தகுதிகள் வரட்டும் என்று அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். அந்த நேரங்களும் காலங்களும் வருகிற போது நிச்சயமாக என் ரப்பு எனக்கு தந்தே தீருவான். நான் கேட்பதையெல்லாம் தருவான், நான் சொல்வதையெல்லாம் கேட்கத்தான் செய்கிறான். என் ரப்பு என்னை விட்டும் பாராமுகமாக இல்லை, என் பக்கம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்கிற நல்லெண்ணம் கொள்வதும் கடமை. நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்வது மட்டுமல்ல, அவன் விஷயத்தில் இத்துணை கடமைகள் இருக்கிறது. அவன் விஷயத்திலே இந்த கடமைகளை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டான், அவன் சகல சக்தன் என்று ஏற்றுக்கொண்டான், அவனை தான் வணங்க வேண்டும், அதுவும் கடமை. அவனை என்று வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவனிடத்தில் தான் கேட்க வேண்டும், வேறு யாரிடத்திலும் கேட்கக்கூடாது, அதுவும் கடமை. அனைத்தும் உண்மைதான். ஆனால் உள்ளத்திலே அவனை பற்றிய நல்லெண்ணம் ஏற்படவில்லை, உள்ளத்திலே அவனை பற்றிய நல்ல எண்ணம் ஏற்படவில்லை. என்ன எண்ணம் ஏற்படுகிறது? என் ரப்பு கொடுத்தவங்களுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருப்பான், யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கே தான் கொடுக்கிறான். வீடு இருக்கிறவனுக்கு தான் வீடு கிடைச்சுக்கிட்டே இருக்கு, வாகனம் வச்சிருக்கிறவன் தான் வாகனத்தை வாங்கிக்கிட்டே இருக்கிறான், உடை இருக்கிறவங்களுக்கு தான் உடை கிடைச்சுக்கிட்டே இருக்கு, உணவு இருக்கிறவங்கள்ட்ட தான் உணவு போய் சேருது, காசு காசோட போய் சேரும். அது ஒரு பழமொழியை வேற வைத்து இருக்கிறார். காசு காசோட சேரும்,
ஆடு ஆடோடு போய் சேரும் என்று ஒரு பழமொழியை வைத்திருக்கிறார்கள். இல்லை இல்லை, அப்படி அல்ல. என் ரப்பிடத்திலே ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதியின் பிரகாரம் நடக்கக்கூடியவன். சிறு குழந்தையாக இருக்கிறது, நம்மோடு சாப்பிடுவதற்கு அமருகிறது என்றால் நாம் சாப்பிடுகின்ற அனைத்தையும் அந்த குழந்தைக்கு தருவதில்லை. அதை கேட்கின்ற அனைத்தையும் எடுத்து தந்து விடுவதில்லை. உனக்கு ஜீரணமாகாது, நீ இதை சாப்பிடக்கூடாது என்று தடுக்கிறோம். மீண்டும் மீண்டும் அதை கேட்கிற நேரத்திலே அதில் இருக்கக்கூடிய அனைத்து இறைச்சிகளையும் சாப்பிட்டு விட்டு அதிலிருந்து ஒரு துளி கூட, அதிலிருந்து ஒரு சின்ன தொழி கூட அந்த குழந்தைய வயிற்றுக்கு போகாத அளவுக்கு சுரண்டி விட்டு வெறும் எலும்பை தருகிறோம். கொஞ்ச நேரம் கையில வச்சுட்டு கீழே போட என்று அந்த குழந்தை அந்த எலும்பை வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளுக்குள் எதுவுமே போகாது. இதை பார்ப்பவர்கள் யாராவது அநீதம் என்று சொல்வார்களா? இதை பார்ப்பவர்கள் அந்த குழந்தைக்கு செய்கின்ற அநீதம் என்று சொல்ல முடியுமா? அந்த குழந்தைக்கு இன்னும் தகுதி வரவில்லை, பற்களே வரவில்லை, பக்குவமே வரவில்லை. அந்த பசிக்கு தக்க உணவை தந்தால் அந்த உணவை புசிக்கின்ற, அந்த உணவை சக்கையாக ஆக்கக்கூடிய சக்தியே உடலுக்கு வரவில்லை, குடலுக்கு வரவில்லை. பிறகு எப்படி அந்த குழந்தைக்கு தருவது என்று அந்த தந்தை நினைக்கிறார், தாய் நினைக்கிறான், தந்தை நினைக்கிறார் என்றால் இதற்கு பெயர் தான் நியாயம், இதற்கு பெயர் தான் நீதி, இதற்கு பெயர் தான் நல்லெண்ணம். அந்த குழந்தையின் மீது நலவை நாடிய தாய் தந்தையர்கள் அப்படித்தான் நடக்கிறார். இப்படித்தான் அல்லாஹ்வும் நம்மோடு நடக்கிறார். என்னுடைய அடியார்கள் கேட்கக்கூடிய எதையுமே நான் கேட்காமல் இருப்பதில்லை, அவர்கள் கேட்பது எதையும் கொடுக்காமல் இருப்பதில்லை. அப்படி நான் கொடுக்காமல் இருந்தால் அவன் விஷயத்தின் நலவை நாடித்தான் கொடுக்காமல் இருக்கிறேன். ஒருவர் காரை கேட்டுக்கொண்டே இருந்தார், அவர் கார் வாங்கணும், கார் வாங்கணும். ரப்பு தரவே இல்லை, ரப்பு தரவே இல்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவருக்கு ஒரு போஸ்டிங் கிடைத்திருக்கிறது. அந்த போஸ்டிங்கின் பேரிலே கார் கிடைத்தது. அந்த காரிலே கவனிச்சிருக்கிற நேரத்தில் ஆக்சிடென்டிலே இறந்து விட்டார். நினைத்து பார்க்கிறோம், இத்துணை நாட்களாக அவர் கேட்டு கேட்டு தரவில்லை. நிர்பந்தப்படுத்தி மன்றாடி அழுது கெஞ்சி கேட்டார், காரை தரவில்லை. கார் கிடைக்கும், வேலையை தந்தார் அல்லாஹ். அந்த வேலையின் மூலமாக கார் கிடைத்தது, அந்த காரின் மூலமாக மரணம் சம்பவித்தது. அந்த மரணம் யதார்த்த மரணத்துக்கு மாற்றமாக ஒரு கோர விபத்தாக போய் முடிகிறது. ரப்பு எதையுமே நல்லதற்காகத்தான் நாடுவான். நல்லதை நாடக்கூடியவன் தான் ரப்பாக இருக்க முடியும். ரப்பு நம் மீது நலவைத்தான் நாடுகிறான், மாற்றமாக நாடுவதில்லை. அப்படி மாற்றமாக நாடுபவன் இறைவனாக இருக்க முடியாது. இந்த நல்லெண்ணம் கல்விலே வருவது கூட கடமை. இதுதான் அல்லாஹ் மீது நாம் ஆற்ற வேண்டிய கடமை. அல்லாஹ் மீது நாம் வைத்திருக்க வேண்டிய அந்த அழகான அபிப்பிராயங்கள் இதுதான் பெரியவர்கள். இனி அடுத்து என்ன தெரியுமா நாம் நிறைவேற்ற வேண்டிய கடமை? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அனிஷ்குர்லி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அனிஷ்குர்லி வலி வாலிதைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அதற்கு அடுத்த தரத்தில் உங்களது தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களது தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் முழுமையாக வழிபட்டு நடங்கள். தாய் தந்தைகளுக்கு வழிபட்டு நடத்தல் என்றால் வணங்குங்கள் என்று அர்த்தம் அல்ல, அவர்களை பூஜியுங்கள் என்று அர்த்தம் அல்ல, அவர்களை முன்னால் வைத்து நீங்கள் அவர்களுக்கு முன்னால் சஜ்தா செய்யுங்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்களுக்கு நீங்கள் வழிபடுங்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்களது உள்ளத்தை நோவினைப்படுத்தாத வகையிலே, அவர்களது உள்ளத்தை நொறுங்கடிக்காத வகையிலே. ஏனென்றால் இந்த உலகத்திலே வெளிவருவதற்கு அவர்கள் தான் காரணமாக இருந்தவர்கள். உண்மையிலே நம்மை படைத்தவன் ரப்புதான். அந்த குழந்தை உருவாவதற்கான அணுக்களை அல்லாஹ் தான் உருவாக்கினார். அதை மனிதன் உருவாக்க முடியாது. எத்தனையோ மாற்றங்களிலே குழந்தைகளை ஏற்படுத்தி வெளியே அனுப்புகின்ற அந்த மிஷின்களையும் கருவிகளையும் கண்டுபிடித்து விட்ட காலத்திலும் கூட அதற்கு மைய பொருளாக இருக்கக்கூடியதை அல்லாஹ் தான் படைக்கிறார். அதை மனிதன் படைக்க முடியாது. மனிதன் சக்திக்கு உட்பட்ட விஷயம் அல்லது. அப்படி என்றால் அசல் படைப்பாளி அல்லாஹ் தான். ஆனால் இந்த உலகத்தில் வெளியே வருவதற்கு காரணமாக இருப்பவர்கள் தாய் தந்தையர்கள். எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்கு நன்றி செலுத்துங்கள். அதற்கு அடுத்த தரத்தில் உங்களது தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்களிடத்திலே மிருதுவாக நடத்திடுங்கள், மென்மையாக நடத்திடுங்கள். அவர்களது உள்ளத்தை புண்படுத்தி விடாதீர்கள், அவர்களது உள்ளத்தை நொறுங்கடித்து விடாதீர்கள், நோவினைப்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்.
அவர்களுக்குள்ள ஹக்கை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர்களுக்குள்ள ஹக்கு என்ன தெரியுமா பெரியவர்களே? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வருகை தருகிறார். வருகை வந்த சஹாபி அவருடன் ஒரு வயது முதிர்ந்த ஒருவரையும் அழைத்து வருகிறார். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியிடத்திலே கேட்கிறார்கள், இவர் யார்? உங்களுடன் வந்திருக்கிறாரே அவர் யார் என்று கேட்கிறார். அந்த சஹாபி சொல்லுகிறார், இவர் என் தந்தை என்கிறார். உடனே நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது தந்தையின் பெயரை சொல்லி அழைத்து விடாதே, உமது தந்தைக்கு முன்னால் நடந்து விடாதே, உனது தந்தையின் பெயர் சொல்லி அழைத்து விடாதே, உன் தந்தைக்கு முன்னால் நடக்காதே, முந்திக் கொண்டு கூட போகாதே, உன் தந்தையை மதித்திடு என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயும் தந்தையும் எப்படிப்பட்டவர்கள் பெரியவர்களே? உங்களிடத்திலே தாய் தந்தையர்கள் இருவருமோ அல்லது இருவரில் ஒருவரோ உங்களிடத்தில் இருக்க, அதாவது நீங்கள் பார்க்க பார்க்க அவர்கள் வயோதிகம் அடைந்து உங்களிடத்தில் இருந்தால், உங்களது பொறுப்பின் கீழ் இருந்தால், உங்களது பராமரிப்பின் கீழ் இருந்தால், அவர்களை பார்த்து உஃப் என்கிற வார்த்தை கூட சொல்லிவிடாது. அரபியிலே உஃப் என்ற வார்த்தை வருகிறது என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? தூ என்று சொல்லிவிடாது. அவர்களை பார்த்து தூ என்கிற வார்த்தையை சொல்லிவிடாது, சீ என்கிற வார்த்தையை சொல்லிவிடாது. நீங்களாம் ஒரு மனுஷனா சீ என்று மனிதன் புலங்குவான் அல்லவா? அந்த சீ என்கிற வார்த்தை கூட, தூ என்கிற வார்த்தை கூட, இலக்காரமான பார்வை கூட அந்த தாய் தந்தையர்களை பார்த்து சொல்லிவிடாதே. வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபலுகன்ன இன்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை வீட்டை விட்டு விரட்டி விடாதே. வகுல்லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளை மட்டுமே அவர்களிடத்தில் உச்சரித்திடு, சங்கையான வார்த்தைகளை கொண்டே அவர்களிடத்தில் பேசிடு. வஹ்பில்லஹுமா, அந்த இருவருக்கு முன்பாக நீ பணிந்திடு, உன்னுடைய பணிவு என்கிற ரெக்கையை அவர்களுக்கு முன்னால் பரப்பிவிடு. வஹ்பில்லஹுமா ஜனாஹத்துல் மினர் ரஹ்மா, கருணையாக. வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பிடத்திலே துஆ செய்திடு, யா அல்லாஹ், நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது இவர்கள் என் மீது எவ்வளவு கருணை காட்டினார்களோ, கிருபை காட்டினார்களோ, அது போன்று இப்பொழுது அவர்கள் சிறு குழந்தை போன்று இருக்கிறார்கள். ரப்பே, அவர்கள் மீது நீ கருணை காட்டிவிடு என்று அவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிடு என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறார். அவர்களிடத்தில் சொத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது உன் உடன் பிறந்தவர்களை விட நீ கொஞ்சம் கூடுதலாக பெற வேண்டும் என்பதற்காகவோ அவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே பணிவிடைகள் செய்து அவர்களை தமசா செய்து அவர்களது உள்ளத்தை குளிர்வித்து அவர்களிடமிருந்து எதையாவது பெறலாம் என்று நீ நினைத்தால் அல்லாஹ் உன்னை அறிந்தவனாக இருக்கிறான். நீ அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி மீண்டுகள், உனது குற்றத்தை ரப்பிடத்திலே சொல்லி அவனிடத்தில் தௌபா செய்து மீண்டுகள். இல்லை என்றால் அல்லாஹ் அங்கே புல் ஸ்டாப் வைக்கிறான். நீ எதை பறிக்க நினைத்தாயோ உன் தாய் தந்தையர்களிடமிருந்து அவர்களை மாற்றி அவர்களுக்கு நீ பணிவிடை செய்வது உள்ளத்தில் இருந்தல்ல, அவர்களுக்கு நீ பணிந்து நடப்பது உள்ளத்தில் இருந்தல்ல, அவர்களிடத்தில் இருப்பதை கொஞ்சம் கூடுதலாக பெறுவதற்காக இந்த வேலையை செய்வாயானால் அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான். இந்த கோனோ சாலிஹீன் ஃபஇன்னஹு கான லில் அவ்வாபீன கஃபூரா, நீ நல்லவனாக இருந்து உண்மையிலேயே அவர்களுக்கு பணி செய்து உண்மையிலேயே அவர்கள் மீது நீ மஹப்பத்து கொண்டு உண்மையிலேயே அவர்களுக்கு நீ பணிந்து நடந்தவனாக இருந்தால் அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். குற்றம் குறை உள்ளவனாக இருந்தால் குற்ற எண்ணத்தோடு நீ செயல்படுவாயானால் உள்ளத்திலே ஏதேனும் ரகசியத்தை மறைத்தவனாக அவர்களிடமிருந்து பெற வேண்டும் என்பதற்காக நீ பணிந்திருந்தால் அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். தௌபா செய்து மீண்டுகள், அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த தாய் தந்தையர்களை நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே. ஒரே நமக்கு உடுத்தி அவர்கள் மகிழ்வார்கள், உணவை நமக்கு கொடுத்து அவர்கள் மகிழ்வார்கள். நாம் சாப்பிடுவதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவர்கள்,
நம்மை உறங்க வைத்து அவர்கள் விழித்திருப்பார்கள். தாய் தந்தையர்கள் அப்படிப்பட்டவர்கள் பெரியவர்களே. அல்லாஹ்வை போன்று அல்லாஹ் உடை உடுத்தி அவன் பார்த்து மகிழ்கிறான். நமக்கு உணவு கொடுத்து அவன் பார்த்து மகிழ்கிறான். நம்மை உறங்க வைத்து அவன் பார்த்து மகிழ்கிறான். ஆனால் ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அல்லாஹுக்கு உடை தேவையில்லை, அல்லாஹுக்கு உணவு தேவையில்லை, அல்லாஹுக்கு உறக்கம் தேவையில்லை. அவன் நமக்கு கொடுத்து மகிழ்கிறான். ஆனால் உணவு தேவை, உறக்கம் தேவை, உடைகள் தேவை தாய் தந்தையர்களுக்கு. தனக்கு தேவை இருந்தும் கூட தன்னை பிற்படுத்தி தனது பிள்ளைகளை முற்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடியவர்கள் அல்லவா தாய் தந்தையர்கள் பெரியவர்களே. அவர்களது முதுகு கூடி கிடக்கிறது என்றால் அதற்கு நீதானப்பா காரணம். அவர்களது புருவ முடிகள் எல்லாம் வெளுத்து போயிருக்கிறது என்றால் அதற்கும் நீதானே காரணம். அவர்களது தலைமுடி எல்லாம் வெளுத்திருக்கிறது என்றால் தன்னை வெளுப்பாக்கி தன்னை நரைத்து போய் தன்னுடைய முதுகை கூடித்து தான் கூடி குறுகி போய் உன்னை நிமிர்ந்து நிற்க வைத்திருக்கிறார். அந்த தாய் தந்தையர்களை எவ்வளவு நீ மதிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் தனது வாழ்நாள் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறாரோ, எந்த ஒரு மனிதர் தனது வாழ்நாளிலே வறுமையே ஏற்படக்கூடாது என்று நினைக்கிறாரோ, எந்த ஒரு மனிதர் தன் வாழ்நாளிலே தான் தொட்டதெல்லாம் துலங்கிவிட வேண்டும் என்று ஆசிக்கிறாரோ, அவர் தன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களை நேசிக்கட்டும், அவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மென்மையாக நடந்து கொள்ளட்டும், அவர்களிடம் ஏற்படுகின்ற சிறு சிறு தவறுகளை அதை சகித்துக் கொள்ளட்டும், அவர்களிடமிருந்து ஏற்படுகின்ற சிறு சிறு சங்கடங்களை பொறுத்துக் கொள்ளட்டும், அவர்களோடு பரோபகாரமாக நடந்து கொள்ளட்டும், அவரது ஆயுள் காலம் அதிகரிக்கப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யா ரசூலல்லாஹ், நான் போருக்கு வர வேண்டும் என்று ஆசிக்கிறேன் என்று சொன்ன நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ போருக்கு வந்து என்ன நாடுகிறாய் என்று கேட்டார். போரிலே கலந்து கொண்டு சுவனத்தை நாடுகிறேன். அந்த சுவனம் உனது வீட்டிலேயே இருக்கிறதே என்றார். அந்த சுவனம் உன் 4 சுவருக்கு மத்தியிலே உன் தாய், அந்த தாயின் காலடியில் தானே சுவனம் இருக்கிறது. அந்த தாய்க்கு நீ பணிவிடை செய்ததை பெற்றுக் கொள்ளப்பா என்று சொன்னார்கள். ஆனால் இன்று தாய் தந்தையர்களை எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார்கள் தெரியுமா? அவர்களை போ என்று வா என்று சொல்வது, பெயர் சொல்லி அழைப்பது, சும்மா கடை என்று சொல்லுவது, அவர்களை கீழ்த்தரமான வார்த்தையிலே அவர்களை உச்சரிப்பது, அவர்களை எண்ணுவது. நினைத்து பாருங்கள், அவர்களிடம் குற்றமே இருந்தாலும் கூட, அவர்கள் குற்றமே இழைத்தாலும் கூட நீ மன்னித்துத்தான் தீர வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் அநீதமே செய்தாலுமா யா ரசூலல்லாஹ்? அந்த சஹாபி கேட்கிறார், அவர்கள் அநீதமே செய்தாலுமா? ஆம், அநீதமே செய்தாலும் நீ நீதமாக நடக்க வேண்டும். அவர்கள் அநீதமே செய்தாலும் நீ நியாயமாக இருக்க வேண்டும். அவர்கள் அநீதமே செய்தாலும் நீ அவர்களோடு நன்றியாகத்தான் நடக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து பணித்தார்கள். இது நம்மீது அல்லாஹ் தருகின்ற 2வது கடமை பெரியவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தாயும் தந்தையும் ஒரு மனிதருக்கு கிடைக்கப்பட்டு அல்லது இருவரில் ஒருவர் கிடைக்கப்பட்டு அவர்களின் மூலமாக எவர் சுவனத்தை பெறவில்லையோ அந்த மனிதனை விட ஒரு கீழ்த்தரமானவன் கேடுகட்டவன் யாராக இருக்க முடியும் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த தாயும் தந்தையும் எவ்வளவு உயர்ந்தவர்கள் தெரியுமா பெரியவர்களே? அவர்களது உயர்ந்த லட்சியங்கள் புரியாமல் அவர்களை எல்லினகை ஆளக்கூடிய, அவர்களை கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் பேசக்கூடிய, வீட்டிலே கிடக்கக்கூடிய கட்டைகளுக்கும் மெத்தைகளுக்கும் தருகின்ற மதிப்பு கூட அந்த ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு தராத ஜென்மங்களை பார்க்கிறோமே. அல்லாஹ் நம்மை புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை தருகிறோம். இனி அடுத்தது நாம் செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா பெரியவர்களே? தாய் தந்தை என்கிற இந்த உயர்ந்த போஸ்டிங், இந்த தாய் தந்தை என்கிற உயர்ந்த கௌரவம், தாய் தந்தை என்கிற உயர்ந்த இந்த லட்சிய பொறுப்பு, இதற்கு வருவதற்கு அசல் காரணமே கணவன் மனைவி என்கிற உறவு முறைதான். கணவன் மனைவி என்கிற இந்த உறவு முறையை கொண்டுதானே தாய் தந்தை என்கிற போஸ்டிங் கிடைக்கிறது. கணவன் மனைவி என்கிற உறவு முறை இல்லை என்றால் தாய் தந்தை என்கிற போஸ்டிங் எப்படி கிடைக்கும் பெரியவர்களே? அந்த தாய் தந்தை என்ற உயர்ந்த லட்சிய பொறுப்பு கிடைப்பதற்கு முன்பாக அவர்கள் கணவன் மனைவியாக வாழுகிறார்கள் அல்லவா?
அந்த நேரத்தில் இருவரும் பரஸ்பரமாக செய்து கொள்ள வேண்டிய, பரஸ்பரமாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய கடமைகளையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நினைத்திருந்தால் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிடி மண்ணிலே படைத்ததை போல இன்னொரு பிடி மண்ணெடுத்து ஹவ்வாவை படைத்திருக்கிறார். அது என்ன அல்லாஹுக்கு என்ன தூரமான விஷயமா, அவனால் முடியாத விஷயமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக ஒரு பிடி மண், ஹவ்வாவுக்காக ஒரு பிடி மண் என்று மண்ணை கொண்டோ மண் அல்லாத மற்ற ஏதேனும் ஒரு மெட்டீரியலை கொண்டோ அல்லாஹ் படைத்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் அப்படி செய்யவில்லையே. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவர்களை படைத்தால் என்ன நிகழும் என்று ரப்புக்குத்தான் தெரியுமே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து சுவனத்தில் உலாவ விடுகிறார். சுவனத்துக்குள்ளே என்ன குறைச்சல், ஏதாவது குறை இருக்குமா சுவனத்திலே? அப்படி குறை இருந்தால் அது சுவனமாக இருக்குமா? சுவனத்திலே உலாவி வருகின்ற நேரத்திலே ரப்பிடத்திலே சொல்கிறார்கள், இப்படி சொல்லுவார் என்று ரப்புக்கு தெரியும். பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பே ரஹ்மானே, இந்த சுவனத்திலே எல்லாமே இருக்கிறது, எந்த குறையும் இல்லை, ஆனால் தோழமைக்கும் துணைக்கும் எவரும் இல்லை என்று கேட்கிறார்கள். தோழமைக்கும் துணைக்கும் எவரும் இல்லை என்று கேட்டு அவரிடமிருந்து வந்தது கோரிக்கை என்கிற வகையிலே படைக்கப்பட்டவர்கள் தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஏனென்றால் நாளைய தினத்திலே இந்த ஹவ்வாவை வைத்துத்தான் எனக்கு எல்லா தொல்லைகளுமே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடாது, அவர்களது சந்ததிகளும் சொல்லக்கூடாது, உலகம் உள்ளடவும் எவரும் வாய் திறக்க கூடாது. இந்த பெண்ணை கேட்டு பெற்றுக் கொண்டதே ஆண் தான். ஆணின் நாவிலிருந்து வந்த வார்த்தை தான் இது. நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார்கள், ரப்பே ரஹ்மானே, சுவனத்திலே எந்த குறையுமே இல்லை, அனைத்துமே இருக்கிறது, ஆனால் தோழமைக்கும் துணைக்கும் யாரும் இல்லை என்று கேட்டதின் பேரிலே அல்லாஹ் உருவாக்கினான். எங்கிருந்து உருவாக்கினான்? பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைத்து அவர்களை உறக்கத்தில் இருக்கிற போது அவர்களது இடது விலாயினபின் கடைசியில் இருந்து ஹவ்வாவை எல்லாம் படைக்கின்றான். ஏன் ஆணிலிருந்தே எல்லாம் படைக்க வேண்டும்? ஆணை படைத்தான், ஆணின் துணையை ஆணிலிருந்தே படைத்தான். எதற்காக? ஆணுக்கெல்லாம் சொல்லுகின்றான், ஆண்களாக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் இருக்குமோ, உங்களுக்கு என்னென்ன உணர்ச்சிகள் இருக்குமோ, உங்களுக்கு என்னென்ன தேட்டங்கள் இருக்குமோ, உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்குமோ, உங்களுக்கு என்னென்ன அபிலாஷைகள் இருக்குமோ, உங்களுக்கு என்னென்ன லட்சியங்கள் இருக்குமோ, அத்துணை லட்சியங்களும் பெண்களுக்கும் இருக்கும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆணிலிருந்து பெண்ணை படைத்து லட்சியங்கள் ஒன்றுபட்டவர்கள் தான் சேர்ந்து வாழ முடியும், உணர்வுகள் ஒன்றுபட்டவர்கள் தான் சேர்ந்து இருக்க முடியும், உணர்ச்சிகள் ஒன்றுபட்டவர்கள் தான் சேர்ந்து இருக்க முடியும். நாம் ஒரு கருணையோடு சேர்ந்து வாழ முடியுமா? நினைத்து பாருங்கள். ஒரு குரங்கோடு சேர்ந்து வாழ முடியுமா? ஆனால் இன்று அந்த உணர்வுகளை எல்லாம் மாற்றி அமைக்கின்ற வகையிலே உணர்வுகள் ஒன்றுபட்ட நிலைதானே. அதனால ஒரு ஆணு வாழ்ந்துக்கிறதுல என்ன தப்பு? ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்ந்துக்கிறதுல என்ன தப்பு? ரெண்டு பேற்றையுமே உணர்வுகள், ரெண்டு பேற்றையுமே உணர்ச்சிகள், ரெண்டு பேற்றையுமே ஆசைகள், ரெண்டு பேற்றையுமே அபிலாஷைகள் இருக்கத்தானே செய்கிறது. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியும் தானே என்று சொல்லுகின்ற கூட்டங்களை பார்க்கிறோம். அவர்களது அறிவு எவ்வளவு மழுங்கி போயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? உணர்வுகள், உணர்ச்சிகள், ஆசைகள் அனைத்தையும் சமமாக வைத்தவன் பலம் பலகீனம் என்பதிலே வித்தியாசப்படுத்தி விட்டார். ஒரு பலமும் ஒரு பலகீனமும் தான் சேர்ந்திருக்க முடியும். இரண்டும் பலமாக இருந்தால், இரண்டும் பலகீனமாக இருந்தால், நம்முடைய வார்த்தையில சொல்ல போனால் ஒரு பிளஸும் மைனஸும் சேர்ந்தால் தான் விளக்கெரியும். ஒரு பிளஸும் மைனஸும் சேர வேண்டும். இரண்டுமே பிளஸ்ஸா இருந்தாலும் சரிப்பட்டு வராது, ரெண்டுமே மைனஸா இருந்தாலும் சரிப்பட்டு வராது என்று அல்லாஹ் ஒரு மைனஸையும் ஒரு பிளஸையும் சேர்த்து வைத்தான். ஆணுக்கு வலுவை தந்து அந்த வலுவின் மீது நம்பிக்கை கொண்டு பெண்ணை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக பலகீனமுள்ள ஒரு பெண்ணை பலமுள்ள ஆணோடு அல்லாஹ் சேர்த்து வைத்தார். எங்காவது இதற்கு மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் நீங்கள் நல்ல முறையில் தெரிந்து கொள்ளலாம். ஆண் கொஞ்சம் பலகீனமாக இருப்பானையனால், அவன் பலம் குறைந்தவனாக இருப்பானையனால், அவனுக்கு இருக்க வேண்டிய பலத்தை, அவனுக்கு வரக்கூடிய மனைவி அவள் பெண் என்கிற வகையில் பலகீனப்பட வேண்டும், ஆனால் அவள் பலமுள்ளவனாக இருப்பாள், இவன் பலகீனப்பட்டிருப்பான். இப்பொழுதும் கூட ஆண் என்றவன் பெயரை தவிர அவன் பலகீனமாக இருக்கிறான்.
அந்த பலகீனத்தை நிறைவு செய்கிற வகையிலே, அதை நிரப்பமாக்கும் வகையிலே இந்த பெண்ணுக்கு பலத்தை தருவார். இவன் ஷார்ப்னஸ் குறைந்தவனாக இருந்தால் ஷார்ப் உள்ளவனாக, நல்ல வீரியம் உள்ளவனாக, காரியங்களை எடுத்து நடத்தக்கூடியவனாக அவனை ஆக்கி விடுவார். அல்லாஹ் இப்படித்தான் குடும்பங்களை கொண்டு போகிறார். எவ்வளவு அழகாக குர்ஆனிலே சொல்லுகிறான் தெரியுமா பிரியவர்களே? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஆணை பெண்ணுக்கு அதிகாரியாக, ஆண்களை பெண்களுக்கு வழிநடத்தும் ஒன்றாக, பெண்களை தன்னுடைய பாதுகாப்பிலே வைத்து அவர்களை அரவணைத்து குடும்பத்தை நடத்துகின்ற சக்தி உள்ள ஒரு சக்திமானாக அல்லாஹ் ஆண்களை படைத்ததாக சொல்லுகின்றார். அர்-ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களுக்கு ஆண்களை அதிகாரிகளாக, பொறுப்பாளிகளாக, பொறுப்புடன் கவனித்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பதாக சொல்லுகிறார். இந்த ஆயத்தை ஆண்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக, பொறுப்பாளிகளை தவிர அவர்களை மிரட்டி அடக்கி ஒடுக்கி பள்ளத்தில் தள்ளி பூட்டி வைக்கின்ற பொறுப்பல்ல. அவர்கள் மீது அக்கறை செலுத்தி, அன்பு செலுத்தி, அரவணைத்து, பாசத்தோடு, பரிதாபத்தோடு, பரோபகாரத்தோடு அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள் பலகீனமானவர்கள். ஒரு பலகீனத்திலே நீ பலத்தை காட்ட வேண்டும் என்றால் அந்த பலத்தை காட்டுவது அன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக என்றுதான் அதற்கு ஆயத்தை கருத்து வைத்தவிர, நீ அந்த பெண்ணை பார்த்தாலே அவன் அரண்டு விட வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொன்னான், பெண்களோடு மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று பெண்கள் தரப்பிலே பேசினான். ஆண்களுக்கு புத்தி புகட்டுகின்ற வகையில் இப்ப இரண்டு தரப்பிலையும் சொல்லிவிட்டான். ஆண்களை அதிகாரிகள் என்று சொல்லிவிட்டான். பிறகு பெண்களிடத்திலே பரோபகாரத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். இப்பொழுது இருவருக்கும் மத்தியிலே இன்னொரு ஆயத்தை இறக்கினான். அது என்ன? உன்ன லிபாசல்லகும் அன்தும் லிபாசல்லகும், ரெண்டு பேருமே சமந்தான். நீங்க அவருக்கு ஆட, அவர் உங்களுக்கு ஆட என்று பெண்களையும் ஆடையாக ஆக்கிவிட்டான், ஆண்களையும் ஆடையாக ஆக்கிவிட்டான். நீங்கள் இருவருமே ஆடை என்கிற வகையிலே சமத்துவம் பெற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆனால் சமத்துவம் என்று சொல்லிவிட்ட காரணத்தால் நீங்கள் பள்ளிக்கு வந்து விடலாம் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் பெண்கள் ஆண்களோடு சேர்ந்து ஜும்மாவை தொழுக வேண்டும் என்பது நீங்கள் அர்த்தமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஈது தொழுகலாம் என்று அர்த்தம் அல்ல. உங்களுக்காக வேண்டி அனைத்துமே சரிசமம் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு பின்னால் நான் நின்று தொழ வேண்டும் என்ற ஆசையாக இருக்கிறது என்று ஒரு சஹாபி பெண்மணி வந்து கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீ வீட்டிலே தொழுவது சிறந்தது, அந்த வீட்டிலே ஹாலிலே தொழுவதை விட ரூமிலே தொழுவது சிறந்தது, அந்த ரூமிலேயும் ஒரு மூலையில் தொழுவது சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல பெரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்க காலத்திலே எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே இருக்கிறார்கள், அவர்களது வலு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக பெண்களும் பள்ளிக்கு வாருங்கள் என்றார்கள். ஆனால் நபி அவர்களது காலத்திலேயே நல்ல நிலை ஏற்பட்டு விட்ட போது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு விட்ட போது, பெண்கள் வந்துதான் அந்த இஸ்லாத்தினுடைய உயர்வை காட்ட வேண்டும், எண்ணிக்கையை காட்ட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை என்ற ஆன நேரத்திலே பெண்கள் வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இப்பொழுது பாருங்கள் பெரியவர்களே, எந்த கோயிலை அவர்கள் காரணம் காட்டுகிறார்களோ, இந்த கோயிலுக்கு இத்துணை காலங்களாக ஆண்கள் மட்டுமே போய்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது பெண்களுக்கும் அனுமதி வேண்டும் என்ற அனுமதி பெறுகிற நேரத்திலே அதற்கு கருத்து சொல்லக்கூடியவர் சொல்லுகிறார், இந்த கருத்து பெண்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கும் இந்த கருத்து வெறும் இவர்களுக்கு மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கும் பொருந்தும் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த கருத்து அத்துணை மதத்துக்கும் பொருந்தும் என்று அவர் அங்கே தனது கருத்தை பதிய வைக்கிறார் என்றால் அவர் என்ன நினைக்கிறார்? இங்கே அவருக்கு நோக்கம் அதுவல்ல, அவர்களை கொண்டு போய் அங்கே நிறுத்துவதவர்களுக்கு நோக்கம் அல்ல. இஸ்லாமியர்கள் ஒரு முறையோடு வாழுகிறார்கள், ஒரு நெறியோடு வாழுகிறார்கள், அதிலே கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நோக்கம் பெரியவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜுன தபர்ருஜல் ஜாஹிலிய்யா, ஓ பெண்களே நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள், அதுதான் உங்களுக்கு அழகு, அதுதான் உங்களுக்கு ஒழுங்கு. மற்ற மாற்று பெண்களை போல
ஐயாவுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படுகின்ற அறிவீனத்து காலத்து பெண்களை போல நீங்கள் ஊர் சுற்றி திரிய வேண்டாம், வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எவ்வளவு அழகாக சொல்லுகின்றான். ஆனால் அவர்களையும் கொண்டு வந்து ஆண்களோடு முஸ்லிம்களோடு அவர்கள் தொடக்கூடிய இடங்களிலே ஒன்று சேர்த்து அங்கேயும் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, அங்கேயும் உள்ளங்களை எல்லாம் மாசுபட வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இது இஸ்லாமியர்களுக்கும் சொல்லப்பட்டதுதான், இது முஸ்லிம்களுக்கும் பொருந்தும் தான் என்கிற ஒரு விஷ கருத்தை உள்ளே வைக்கிறார்கள் என்றால் நினைத்து பாருங்கள் பெரியவர்களே, இந்த மார்க்கம் எவ்வளவு தூய்மையான மார்க்கம் தெரியுமா? ஓ பெண்களே, நீங்கள் வீட்டுக்குள்ளே தொழுங்கள், பள்ளியிலே தொழுக, எமது முஸ்லிம் ஆண்களின் நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் எந்தெந்த நாட்களிலே தொழுகை இல்லாமல் இருக்கிறீர்களோ அல்லாஹ்வினால் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அந்த தொழுகை இல்லாத நாட்களிலே நீங்கள் தொழாமல் இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த நேரத்துக்கும் சேர்த்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் குறைவாகத்தான் தொழுகிறீர்கள், ஆனால் நிறைவாக நிரப்பமாக ஆண்களுக்குரிய அதே நன்மையை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஜிஹாதிலே கலந்து கொள்ள முடியவில்லை, ஜனாசாவிலே கலந்து கொள்ள முடியவில்லை, ஜும்ஆவிலே கலந்து கொள்ள முடியவில்லை, ஈதிலே கலந்து கொள்ள முடியவில்லை, இதையெல்லாம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறீர்களே யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதை அல்லாஹ் விரும்புகின்றார், இதிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்ளாமல் இருப்பதை அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டி சொல்லி இருக்கிறார், உங்கள் மீது கிருபையாக நடந்திருக்கிறான். இதிலே நீங்கள் கலந்து கொண்டாமலேயே கலந்து கொண்ட ஆண்களின் நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களது குழந்தையை சீராட்டி தாளாட்டி வளர்க்கிறீர்கள் அல்லவா, இரவிலே நீங்கள் விழித்திருக்கிறீர்கள், குழந்தைக்கு நீங்கள் விசிறி கொண்டிருக்கிறீர்கள். எல்லை பாதுகாப்பிலே இருக்கிற எல்லை வீரன் இருக்கிறானே, எல்லை படை வீரன், அவனுக்கு கிடைக்கிற நன்மையை ஒரு பெண் தனது குழந்தையை இரவிலே பாதுகாக்கிற போது பெற்றுக் கொள்ளுகிறாள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தை தரித்த மாத்திரத்திலே அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி வைத்து உன்னுடைய குற்றம் குறைகள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சொல்லுகிறான். இது பெண்களுக்கு தானே கிடைக்கிறது பெரியவர்களே. அந்த குழந்தை ஈண்டெடுக்கிற நேரத்திலே உடனே ஒரு மலக்கை அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்குக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான், போய் சொல்லுங்கள் அந்த பெண்ணிடத்திலே, பிறந்த குழந்தை எவ்வளவு பரிசுத்தமானதோ, பிறந்த குழந்தை எப்படி அத்துணை பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக இருக்கிறதோ, அதே போன்று நீயும் பரிசுத்தமாக இருக்கிறாய் என்று சொல்லிவிடுங்கள் என்று அந்த மலக்குக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். ஒரு வஸ்துவை ஒரு பெண்மணி புகுந்த வீட்டிலே, எந்த வீட்டிலே வாழ்வதற்காக புகுந்திருக்கிறாரோ அந்த புகுந்த வீட்டிலே ஒரு டம்ளரை எடுத்து வைத்தால் அதற்கு 10 நன்மை எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும். அங்கே கிடக்கிற துணிமணிகளை மடித்து வைத்தால் ஒவ்வொரு துணியை மடித்து வைத்ததற்காக 10 நன்மை எழுதப்படும், 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்று பெண்களுக்கு தானே சொல்லி இருக்கிறார்கள். ஆண்களுக்கு இல்லையே பெரியவர்களே. இப்படி எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தால் ஆண்களை தாண்டி உச்சத்திலே போய் நிற்கிறார்கள் நன்மைகளிலே. நினைத்து பார்க்கிறோம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பெண்களிடத்திலே எப்ப நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அவர்களது கன்னத்திலே அறைந்து விடாதீர்கள், அவர்களை ரோஷப்படுத்துகின்ற வார்த்தைகளை கொண்டு திட்டி விடாதீர்கள், அவர்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடாதீர்கள், அவர்களிடத்தில் கோபித்துக் கொண்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறி விடாதீர்கள், அந்நிய ஆண்களிடத்திலே ஒப்படைத்து விடாதீர்கள், அந்நிய ஆண்களிடத்திலே பேச அனுமதித்து விடாதீர்கள். உங்களது நண்பர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் இல்லாத நேரத்தில் வருவதற்கும் போவதற்கும் அனுமதித்து விடாதீர்கள். உங்களது நண்பர்களிடத்திலே உங்களது மனைவிமார்களை அறிமுகப்படுத்தாதீர்கள். எத்தனை விஷயங்கள். அவர்களது அழகை ரசியுங்கள், அவர்கள் போட்டிருக்கும் ஆடைகளை ரசியுங்கள், அவர்கள் சமைத்து வைக்கின்ற உணவை ரசியுங்கள், ரசியுங்கள், மனதுக்குள்ளே பூட்டி வைக்காதீர்கள், வெளிப்படுத்துங்கள். அவர்களிடத்திலே அழகான உணவு என்று சொல்லுங்கள், அழகான உடை என்று மகிழுங்கள், அவரது அழகை மகிழுங்கள். சொல்கிறார் அல்லவா பெரியவர்களே, அவர் என்னை புகழவே மாட்டார், என் அழகை ரசிக்கவே மாட்டார், என் பக்கத்துல நெருங்கவே மாட்டார், நான் நெருங்கிற அவன் கூட தூர ஓடிடுறாரு, வேற என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் என் 2 முள்ளைகளையும் சாகடிச்சு போட்டுன்னு சொல்றாரு.
நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒவ்வொரு செய்திகளும் நமக்கு எவ்வளவு படிப்பனைக்குரியதாக இருக்கிறது. தொடர்வோம் பெரியவர்களே. வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.